அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எந்த வயசுல இருந்து நம்ம வந்து ஒரு கரியர்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கரியர்ல எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எந்த கரியர்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எப்படி டிசைட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் நம்ம ஒரு இந்த ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவைலபிள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு சர்வே ஒன்று கிளியரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் செலக்ஷன் முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி கரியர் செலக்ஷன். இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டு இன்ஜினியரிங் வந்து ஒரு மெக்கானிக்கல் எடுத்தாங்கன்னா அந்த மெக்கானிக்கலுக்கு அடுத்தது என்ன மாதிரியான ஒரு டிசைன் இன்ஜினியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாக்டர் எஸ் ராஜோலியானந்த், கரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம ஐடியல் கரியர் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அதாவது கரியர்னா என்ன, கரியருடைய ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்டு, அதாவது உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டுட்டு போகணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம கரியர்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, ஜாப்னா என்னன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கரியர்னா அவங்க என்ன ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, என்ன ரோல் அவங்க ப்ளே பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம கரியர்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம கிளியராகவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஆக்குபேஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஆக்குபேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரியர் வரும், கரியருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் வரும், ப்ரொஃபஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப்னு சொல்லிட்டு வரும். ஆக்குபேஷன்னா என்ன ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க, எதை நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு சூஸ் பண்ண போறீங்களா, இல்லை டாக்டர் ஃபீல்டு சூஸ் பண்ண போறீங்களா, அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு சூஸ் பண்ண போறீங்களா, அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு சூஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு என்ன ஃபீல்டுன்னு சொல்லிட்டு வரும். அந்த ஃபீல்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரியர் வரும். கரியர்ன்றது அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன லைனை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் ஆக போறேன்னா இன்ஜினியரிங்ல நான் என்ன ஃபீல்டு நான் சூஸ் பண்ண போறேன். இன்ஜினியரிங்ல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் நான் சூஸ் பண்ண போறேன். அப்போ ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் வரும். அந்த ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் ப்ரொஃபஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னென்ன வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் ஜாப்ஸ் நம்ம போகலான்றது இருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டீச்சிங் லைன்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் அந்த ரோல் ப்ளே பண்ணுறது தான் நம்ம வந்து ஜாப்னு சொல்லி கடைசியாக சொல்லி முடிப்போம். ஸோ இப்படி தான் இது கேட்டகரைஸ் பண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இந்த கேரியர் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஏஜ்ல இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன ஜாப்ல இருக்காங்கன்றத பார்த்துட்டு என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு மோஸ்ட்லி அதுக்கு நேராகவே அட்டர் ஆகிட்டு அதுக்கு ஒத்த மாதிரியே அவங்க அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அப்பா வந்து டீச்சராக இருந்தாங்கன்னா நானும் வந்து ஒரு டீச்சராக ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் அந்த லைஃப் ஸ்டைல் மாதிரியே தான் நானும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரியர் எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல நம்ம எப்படி கரியர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியல் கரியர்ன்றது வேற ஒன்றும் இல்லை. ஐடியல்னா இனிஷியேட் எந்த ஏஜ்ல நம்ம இதை வந்து இனிஷியேட் பண்றது, உங்களுடைய குழந்தைங்களுக்கு எந்த ஏஜ்ல இனிஷியேட் பண்ணணும், அதாவது கரியர்னா என்ன, கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எந்த ஏஜ்ல நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 8th ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நீங்க இது வந்து ஒரு இனிஷியேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்கள் இனிஷியேட் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th 10th பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் செலக்ஷன்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரீம் செலக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல அது வந்து நம்ம டிசைட் பண்ணுறது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இந்த கரியர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு அவேர்னஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல ஓரளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து ஓகே நம்ம இது எடுத்தோம்னா இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ஸ்டடிஸ்லாம் நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து they'll be able to select their own streams. 11th ஸ்டாண்டர்ட் போறப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் வேணுன்றதை அவங்களாவே டிசைட் பண்ணி செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்படி அவங்களாவே செலக்ட் பண்ணாங்கன்னா they will be in a position to come up with ஒரு நல்ல ஸ்கோரோட அவங்க அந்த ஸ்ட்ரீமை விட்டு படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவங்களே விருப்பப்பட்டு செலக்ட் பண்றதால கண்டிப்பா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல படிச்சு கண்டிப்பா வெளியில வருவாங்க. அதனால நீங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கரியர் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு போட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தாராளமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டீனா டிஸ்கவர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா they will be able to analyze ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி they will be able to explore the different types of careers. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரியர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க ஒரு முடிவு பெறது வந்து அதுதான் நம்ம டிஸ்கவர்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இ ஃபார் எவாலுவேட்ன்றதை நம்ம என்ன டிசிஷன் எடுத்திருக்கோன்றத கொஞ்சம் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றது. மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். அதாவது நம்ம வந்து
ஓகே இந்த கரியர் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கீங்களா, எந்த ஒரு ஆசிலேஷன் இல்லாமல் ஒரு கரெக்டான கன்க்ளூஷன் வந்திருக்கீங்கன்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். இந்த இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கரியர் நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அந்த கரியரில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கரியர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு சஜஷன்ஸ் மாதிரி ஒரு பேரண்டிங் மாதிரி நீங்கள் ஒரு மென்டரிங் மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் சைல்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தீங்கன்னா, தென் ஹி ஆர் ஷி வில் பி ஏபிள் டு கம் டு இன்ஃபார்ம்டு டிசிஷன். ஒரு டிசிஷன் வந்து கன்ஃபார்மாக நான் இதுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து வந்துருவாங்க. அதான் வந்து எவாலுவேட்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்ட்னா நம்ம வந்து இந்த இடத்துல டிசிஷன் எடுத்தாச்சு. ஸோ டிசிஷன் எடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் தி டிசிஷன் டேக்கன். ப்ரிப்பேர் ஃபார் தி டிசிஷன். என்ன டிசிஷன், அதாவது நீங்கள் என்ன கரியர் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுறது தான் ஆக்ட். அதுதான் வந்து ப்ரிப்பேர் ஃபார் தி டிசிஷன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார் லான்ச். லான்ச்ன்றது யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் பிளான். இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் ஃபார் தி டிசிஷன்ஸ். இந்த டிசிஷன்ஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன் பிளான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, தெர் இஸ் நதிங் பட் ஆக்ட். ஆக்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் பிளான். You're going to implement your plan. இதுதான் வந்து ஒரு ஐடியல் கரியர். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எந்த வயசுல இருந்து நம்ம வந்து ஒரு கரியர்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கரியர்ல எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எந்த கரியர்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எப்படி டிசைட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் நம்ம ஒரு இந்த ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால ஐடியல் கரியர் இந்த வேயை ஃபாலோ பண்ணி உங்க சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க உங்க கரியர் பார்த்து வந்து நீங்க வழிவகுத்து கொடுக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிளா ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட் அதாவது ஜேர்னி ஆஃப் ஸ்டூடெண்ட் லைஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டூடெண்ட் லைஃப் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் மாதிரி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே கரியர் அவேர்னஸ் பற்றி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸ் 11th 12th ஸ்டாண்டர்ட் வரப்போ அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் செலக்ஷன் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் செலக்ஷன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கரியர் ரோல் பிளேஸ் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்தரா என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க போகலாம். அதாவது இப்போ வந்து ஃபீல்டு வந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. சயின்ஸ்னா சயின்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயே வேற கரியர் ரோல் பிளேஸ் இருக்கு. அதில் என்னென்ன கரியர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. மைண்ட் செட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் வருவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சு what are the various types of scholarships available அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு சர்வே வந்து கிளியரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் செலக்ஷன் முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி கரியர் செலக்ஷன். இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டு இன்ஜினியரிங் வந்து ஒரு மெக்கானிக்கல் எடுத்தாங்கன்னா அந்த மெக்கானிக்கலுக்கு அடுத்தது என்ன மாதிரியான ஒரு டிசைன் இன்ஜினியரா இல்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபர்தரா என்ன ரோல் நான் ப்ளே பண்ண போறேன் அதை பேஸ் பண்ணி இந்த கரியர் செலக்ஷன் வந்து அதை பேஸ் பண்ணி பண்றது. அதுக்கு அடுத்து வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகுது. அதுல ஸ்பெஷலைசேஷன் ஆகிட்டு அதுக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன மென்டர்ஷிப் அதாவது ப்ராப்பரா மென்டரிங் கைடன்ஸ் வந்து அவைல் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்ட வந்து அவைல் பண்ணிட்டு மென்டர்ஷிப்ஸ் போயிட்டு அவங்க கிட்டே வந்து ஒரு சஜஷன்ஸ் அதாவது நம்ம அந்த ரோல் பிளேக்கு வாட் ஆர் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. கம்பெனியில் போயிட்டு நம்மளே அந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்டைஸ் ஆகிக்கிறது. இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி ஜாப் ஒன்று ஹையர் ஸ்டடிஸ் போவாங்க அப்படின்னா ஜாபுக்கு போவாங்க. ஜாபுக்கு போகிறப்ப ஜாப் செலெக்ஷன் வந்து பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஜாப்ல அவங்க பிளேஸ் ஆவாங்க. இதுதான் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் யுவர் கரியர் பாத் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஏஜஸ்ல அந்த ப்ராப்பர் ஏஜஸ்ல நம்ம வந்து ப்ராப்பர் வயசுல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. கொஞ்சம் பிளான்டாகவே உங்களுடைய வாட்ஸை வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான கரியர் பாத்துக்கு கொண்டுட்டு போகலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதாவது வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன டைம் லைன்ஸ் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் எந்தெந்த பாடிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குன்றத பற்றின வீடியோஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி காலேஜ் செலக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு எப்படி வந்து நம்ம ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கரியரை பேஸ் பண்ணி எந்த காலேஜ் வந்து வாட் இஸ் ரைட் காலேஜ் ஃபார் யூ டு லேர்ன் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி கரியர் செலக்ஷன்
போயிட்டு அதுலேருந்து நம்ம ஃபர்தராக எப்படி வந்து ஒரு ஜாப் ஷோடா என்ன அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து கரியர் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுக்கும் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்கில், வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்கில்ஸ் அவைலபிள். அதாவது நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம், ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம்னா அதோட நிறுத்திடாம வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்கில்ஸ் தட் வி கேன் டெவலப் ஃப்ரம் அவர் சைட். அதுக்கு வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், நம்ம அந்த கரியருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நமக்கு ஒத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிருக்கு. இதுக்கும் நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம போடுவோம், வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டே இருப்போம் நம்ம சேனல். இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.